நிறைய நேரங்களில ஐயோ நான் எப்படி முன்னேறுவேன், நான் என்ன பண்ணுவேன், என் ஃபியூச்சர் எப்படி, என் ஃபியூச்சர் எப்படி, என்னை யாரு தூக்கி நிலைநிறுத்துவா, நான் என்ன பண்ண போறேன், எப்படி வாழ போறேன் நினைக்கிறீங்கன்னாக்கா, ஏன் அவர் சொன்னாரு தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உன்னை ஏந்தினேன் சுமப்பேன் தாங்குவேன். ஆண்டவர் சொன்னார் இல்ல. சோ அதே மாதிரிதான் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே 46 ஏசாயால 3வது வசனம் 4வது வசனம், உங்கள் முதிர் வயதிலும் நான் செய்து வந்தேன், இனி மட்டும் உங்களை தாங்குவேன், அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் உங்களை ஏதுவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன். என்ன மாதிரி வசனம். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நம்மளை தெரிந்து கொண்ட தேவன். அதனால அவர் என்ன சொல்றாரு, நம்ம என்ன பண்றோம், பசங்களை எல்லாம் படிக்க வச்சுட்டு அவங்க மேலதான் என்ன பண்றோம், நம்பிக்கை போடுறோம்ல. அப்பாடா எவ்வளவு படிக்க வச்சுட்டேன் என் பிள்ளைங்க, அவங்கதான் கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த எண்ணத்தை நம்ம தூக்கி போடணும். அந்த எண்ணத்தை தூக்கி போடுங்க. ஏன் பிள்ளைங்க என்ன கவனிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப எதுக்கு இந்த வசனம், தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உன்னை ஏந்துவேன் சும்மா போய் தாங்குவேன் என்று சொல்லி அந்த வசனம் எதுக்கு? இல்ல, என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார்னாக்கா, என்னை சீர்படுத்தி கொண்டு இருக்கிறார்னாக்கா, என்னை சிறப்படுத்தி கொண்டிருக்கிறார்னாக்கா, என்னை தாங்குவாரு, என்னை சுமப்பாரு, என்னை தப்புவிப்பாரு, என்னை ஏந்துவாரு, என்னை ஏந்தி கொண்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் நமக்கு நிறைய பேருக்கு தேவை. இன்னைக்கு நம்ம எல்லாம் நிறைய நம்பிக்கை யார் மேல வைக்கிறோம், பிள்ளைங்க மேல வச்சு, ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைதான் என்ன காப்பாத்துவ. இல்ல, உங்களை உருவாக்கின தேவன் மேல நம்பிக்கை வைங்க. உங்களை உற்பத்தி பண்ணின தேவன் மேல உங்க நம்பிக்கை வைங்க. பிள்ளைங்க மேல அந்த நம்பிக்கை வைக்காதீங்க. பிள்ளைங்க என்ன பார்த்துப்பாங்க, பிள்ளைங்க எனக்கு அதை செஞ்சுவாங்க. பிள்ளைங்க கிட்ட போய் இருந்தாதான் தெரியும் ஒருத்தருக்கும். பிள்ளைங்க எந்த அம்மா அப்பா வீட்டுல பிள்ளைங்க இருக்கும் போது தாராளமா என்ன அவங்க வேஸ்ட் பண்ணலாம், அவங்க கூட்டலாம், அவங்க சாப்பிடலாம், அவங்க போகலாம் வரலாம், நிறைச்ச. ஆனா அதே பேரண்ட்ஸ் பிள்ளைங்க வீட்டுல போய் ஃப்ரீயா இருக்க முடியாது. நம்ம சாப்பாடு கொடுத்தோம், ஐயோ என்ன அவ்வளவு சாப்பாடு வேஸ்ட் பண்ற, ஆனா நம்ம கேட்டிருக்க மாட்டோம், பேரண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க. ஆனா நம்ம அம்மா வீட்டுக்கு, நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போது, பிள்ளைங்க வீட்டுல போகும்போது, ஏன் எதுக்கு பேசுற, சத்தமா பேசாத, குறைவா பேசு, சொல்றாங்களா இல்லையா, சொல்லுவாங்களா இல்லையா? கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. உங்க பிள்ளைங்க வீட்டுக்கு போறீங்கன்னாக்கா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. மருமக சொல்லுவான், ஏன் உங்க அம்மா ஏன் அப்படி கத்தினே இருக்கிறாங்க, அமைதியா இருக்கு சொல்லு. அவங்க ஏஞ்சிட்டாங்களா, அவங்க ஏஞ்சிச்ச பிறகு நான் பாத்ரூம் போறேன், அவங்கள ஃபர்ஸ்ட் போக சொல்லு. ஹலோ, இதெல்லாம் இவரு அவர் ஏந்துவேன் சுமப்பேன் தாங்குவேன் சொன்னவர் சொல்றாரு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஐடியாவை தூக்கி போடு. இன்னைக்கு என் பிள்ளையதான் நான் நம்பிட்டு இருக்கிறேன், என் பிள்ளை வீட்டுக்கு தான் நான் போறேன், என் பிள்ளைதான் என்ன காப்பாத்தும் அப்படின்ற முறை அதை தூக்கி குப்பை தொட்டில போட்டுரு. உன் புள்ள உன்னை காப்பாத்தாது. நான் சொல்லிட்டேன், என் பிள்ளைங்க என்ன காப்பாத்தாது. அதுங்க காப்பாத்துதோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்ன கர்த்தர் தான் சொல்லுவாரு, ஏந்துவேன் சுமப்பேன் தாங்குவேன். ஆமா, அவர் தாங்குவாரு. ஆண்டவரே நான் என்ன சொல்லுவேன், ஆண்டவரே நீங்க என்ன தாங்குவேன்னு சொல்லிட்டீங்க, என்ன சுமப்பேன்னு சொல்லிட்டீங்க, என்னை ஏந்துவேன்னு சொல்லிட்டீங்க, அதனால நீங்க எனக்கு தேவ தூதர்களை அனுப்புங்க, எனக்கு தெரியாது, நீங்க அனுப்புங்க ஆண்டவரே, நீங்க பார்த்து கொள்ளுங்க.